Another disappointment from Nvidia. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆவிட்டோஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆவிட்டோஸ். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்விடியாவோட பட்ஜெட் சீரிஸ் பற்றி, இந்த 4060 Ti. ஸோ என்விடியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. லெட்ஸ் சே இந்த 10 சீரிஸ் வந்து சூப்பரான ஒரு கார்டு. 1060, 1070, 1080லாம் வந்து தாறுமாறாக இருந்துச்சு. ஒரு கேம் சேஞ்சிங் கார்டாக இருந்துச்சு. ஸ்டில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த 10 சீரிஸ். அதுக்கப்புறம் 20 சீரிஸ் வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கம்ஸ் த 30 சீரிஸ். ஒரு டைரக்ட் ஜம்ப்பு, ஒரு சேல்ஸ்லையும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி வேறு லெவலில் வந்து இந்த கார்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 40 சீரிஸ். இந்த 40 சீரீஸில் தான் எனக்கு வந்து ஹியூஜான ஒரு டிசப்பாயின்மெண்ட். பிகாஸ் எந்த கார்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட், இட்ஸ் பெர்ஃபார்மிங் குட், இல்லை வந்து ஒரு வேல்யூவான ஒரு கார்டு அது மாதிரி சொல்லவே முடியல. பிகாஸ் நிறைய டிஸ்அட்வான்டேஜ், பின் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸில் நிறைய அடி வாங்கிச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனாக அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான கார்டாக கொடுத்துட்டாங்க. இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் கிடைக்கல. ஸோ இப்போ அந்த 40 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4060 Ti வந்து ஆடாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் எடிஷன் 4060 Ti 8GB, 4060 Ti 16GB அண்ட் 4060 வெறும் 4060 நான் Ti வெர்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, எப்போ லான்ச் ஆகுது, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகுது, அதர் கார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த கார்டோட வேல்யூவை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த கார்டில் வந்து என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, ஃபைனலி இந்த கார்டு வந்து வாங்கலாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாவது கார்ட்ஸ் போகலாமா அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மேக் ஷூர் டு ஃபாலோ தேர். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது பிசி பில்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கமிங் பேக் டு த வீடியோ, என்விடியா சைட்லேருந்து பட்ஜெட் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 4060 Ti's. ஸோ 4060 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் தான். 4060 Ti'யில் வந்து பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 16GB வேரியன்ட். ஸோ இந்த 4060 Ti 8GB வேரியன்ட் May 24 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு லேட்டாக தான் வரும். 4060 Ti 16GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூலையில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 4060 ஜூலையில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தள்ளி வச்சிடலாம். ஸோ நவ் லெட்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன் 4060 Ti 8GB வேரியன்ட். ஸோ இந்த 4060 Ti 8GB வேரியண்ட்டோட ஸ்பெக்ஸ் நான் இங்கே வந்து போடுறேன். ஜஸ்ட் அதை வந்து பாருங்கள். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் திஸ் வீடியோ பை டெல்லிங் யூ த ஸ்பெக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த 4060 Ti'யில் வந்து இருக்கிற சில விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று காட்டிடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 May. ஸோ 18 மேலேயே நான் அந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் அதோட ரிவைஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பிகாஸ் இதை வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணி அண்ட் வந்து இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதோட அப்படின்னு பார்க்கும் போதே எனக்கு வந்து இது மோஸ்ட்டாக வந்து தெரிஞ்சு போச்சு. இது வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு கார்டு கிடையாது என்விடியா சைட்லேருந்து, லுக்கிங் அட் த ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு 4060 Ti ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 3060 Ti கூட டேரக்ட் கம்பேரிசன் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அதோட சப்சிடரியாக தான் இந்த கார்டு வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 4060 Ti'யில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 3060 Ti'யோட என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AV1 என்கோடர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுக்கு DLSS 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இதோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் வந்து 3060 Ti'யோட நம்மளுக்கு பூஸ்ட் பண்ண போது, மற்றபடி எதுவுமே வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக கிடையாது. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து ரே ட்ரேசிங் ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3rd ஜென்ரேஷன் டென்சார் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டீப் லேர்னிங்லாம் நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொஞ்சம் 40 சீரிஸ் வந்து பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஆடா லெவல்ஸ் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் மேஜராக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்மளுக்கு 4060 Ti வென் கம்பேர்ட் டு 3060 Ti. ஸோ இந்த 4060 Ti'யோட TDP வந்து பார்த்தீங்கன்னா 160 watts. அதாவது போன ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட 40 watt நம்மளுக்கு வந்து கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் பர் Nvidia அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தா இது வந்து 1.7 டைம்ஸ் 3060 Ti'யோட ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செவரல் பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இதோட மெமரி இன்டர்ஃபேஸ். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3070 அண்ட் 3060 Ti வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஈவன் 3070யோட 3060 Ti பெட்டரான ஒரு வேல்யூ கொண்ட ஒரு கார்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு 40,000 பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு 3070யோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. இது எதனால் அப்படின்னு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து காமன் மெமரி இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 192 பிட் மெமரி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 128 பிட் மெமரி இன்டர்ஃபேஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
போன டைமோட சிக்னிஃபிகண்ட்லி லோவர் அண்ட் 4070யோட இது கண்டிப்பாக ரொம்ப லோவரான ஒரு வேல்யூஸ். ஸோ இதனால என்ன நடக்கும், இது டேரெக்டாக அதாவது அஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்கும். மெமரி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் லென்த். ஸோ இந்த ஒரு மெமரி இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஜிபியூக்கு வரது, ஜிபியூலேருந்து வெளியே போகிறது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாக் சைக்கிள் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சில டவுட்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது. செகண்ட், இந்த கார்டு வந்து லான்ச் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அந்த வீடியோ எடுக்கிற நாள் வந்து லான்ச் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து இதை பற்றின ஒரு ரிவ்யூஸ், பெஞ்ச் மார்க்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 4060 Tiயோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதோட ப்ரெடிசஸரான 3060யோட இது வந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7% தான் ஹையரான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த 6 to 7% ஹைக்கை வந்து நம்ம 3060 Tiயை ஓவர் கிளாக் பண்ணுறது மூலமாகவே நம்ம வந்து ஆப்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான ஃபேக்ட்டு. ஸோ இந்த ஒரு 4060 Tiயோட ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட்டே இதுதான். பிகாஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட 1.7 டைம்ஸ்லாம் ஃபாஸ்டராக வாய்ப்பே கிடையாது. பட் லோவர் நம்மளோட ரெசல்யூஷனை லோவர் பண்ணோம்னா மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4060 Ti அவங்க அட்வர்டைஸ் பண்ணதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1080p கேமிங் அப்படின்னு சொல்லி தான். பட் 1080p கேமிங் இந்த டைமுக்கு வந்து ரொம்ப வந்து லோவரான வேல்யூ. பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஜிபியூ வாங்கினீங்கன்னா அதை ரொம்ப நாள் வச்சுப்பீங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கேமர்ஸ் ஆகட்டும், இல்லை யாராக வேணாலும் ஆகட்டும், மோஸ்ட்லாம் வந்து 1080p தான் கேமிங் பண்ணுவாங்க. ஈவன் நானே வந்து ஒரு 3080 கார்டு வச்சுட்டு 1080p கேமிங் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் யாரும் 4060 வந்து அதுக்கு மேலே போக மாட்டாங்க. பட் ஸ்டில் 1080p கேமிங் தான் வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணது. ஸோ த 1080p கேமிங்கில் செக் பண்ணாவே ஓரளவுக்கு தான் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது 3060 Tiக்கும் இதுக்கும். 4060 Tiயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக FPS வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. பிகாஸ் ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் திங். அது DLSS 3 வச்சுட்டு அதோட வேலையே தான் நம்மளுக்கு வந்து சூப்பர் ரெசல்யூஷன் கொடுக்கறது தான் DLSS 3ல். பட் இந்த ஒரு 4060 கார்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்மளால் பார்க்க முடியலை. சிக்னிஃபிகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 4060 Tiயை ஹையர் ரெசல்யூஷனுக்கு புஷ் பண்ண 3060 Tiயோட கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ 1080pல ஆல்மோஸ்ட் ஒரு 7% 3060 Tiயோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் ஒரு 4060 வந்து ஒரு 4Kல நமக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 3060 Ti அதுக்கு பெட்டரான ஒரு கார்டுன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சில கேம்ஸில் சில இடத்துல அந்த DLSS 3 வந்து யூட்டிலைஸ் பண்ணுற கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது 3060 Tiயோட. அதை நம்ம வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும். பட் நிறைய கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா DLSS 3 சப்போர்ட் இன்னும் வந்து லான்ச் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இதோட பட்ஜெட் சீரீஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4060 Tiயோட ப்ரைஸிங்கை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ 4060 Ti வந்து $400 லான்ச் ஆச்சு. அதாவது இந்தியன் மதிப்பில் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 to 45,000 ரேஞ்சில் வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ 4070 வந்து பார்த்திங்கன்னா 60,000க்கு வந்து இப்போ செல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து வந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45,000க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். என்னோட கெஸ் படி 45,000க்கு மேலே தான் இந்த கார்டு வந்து ப்ரைஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு 45,000 சீரீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4060 Ti பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட ஒரு 2 to 3% லோவாக வந்து 3060 Ti பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட ஒரு 2% லோவாக வந்து நம்மளுக்கு 6700 XT பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் A770 வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது நம்மளுக்கு. ஸோ ஃபுல் லோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட பவர் கன்சப்ஷன் 165 வாட் தான். ஸோ கம்பேரிங் டு 3060 Ti விச் இஸ் ட்ராயிங் 200 வாட். ஸோ இந்த கார்டு வந்து ஒரு 40 வாட் கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து பவர் கன்சம் பண்ணுது. அதே பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 3060 Ti அவ்வளோக்கு தான் சிமிலராக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவராலஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு நம்மளுக்கு வந்து இந்த கார்டு வந்து அவ்வளோ பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. என்னடா வேறு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் வந்து நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 4060 Ti கார்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. அதாவது இந்தியாவில் அவைலபிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த 4060 Tiலாம் வந்து டிபெண்டிங் ஆன் த கம்பெனி அவங்க வந்து ப்ரைஸிங் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி இந்த 4060 Tiயோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 38,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிகாபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஓசி எடிஷன் வந்து 38,000க்கும் அப்புறம் வந்து அதில் வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து 45,000
30,000 rupees வரைக்கும் நம்மளுக்கு வந்து கார்டோட ப்ரைஸிங் வந்து போகுது. டிபெண்டிங் ஆன் த கம்பெனி, டிபெண்டிங் ஆன் த மாடல், அதை பொறுத்து. பட் 38,000 அப்படிங்கிற ஒரு பேஸ் வேல்யூ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4060 Tiயோட வாங்குற வேல்யூவை வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து லெட்ஸே ஒரு பிசி நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1லேருந்து 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற பிசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ரைஸிங், ஏன்னா வந்து நான் நினச்சேன் 45,000க்கு மேலே தான் வந்து ப்ளேஸ் ஆகும் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு நான் நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி நம்மளுக்கு வந்து 38,000க்கு ப்ளேஸ் ஆனது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக நம்மளுக்கு வந்து இருக்கும். பிகாஸ் இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 3060 Tiயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பர்ஃபார்மன்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஓல்டர் ஜென்ரேஷன் அதே ப்ரைஸிங்க்கு தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ உள்ள ஒரு கார்டாக வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஃப் இந்த ப்ரைஸிங் மெயின்டைன் ஆனாலோ இல்லை இந்த ப்ரைஸிங் அப்படியே கம்மியானாலோ நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இருக்கிற அதர் கார்ட்ஸும் நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி இந்த கார்டு வந்து ஒரு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அதர் கார்ட்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இன்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா A770 கார்டு இருக்குது, விச் இஸ் 33,000க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 3060 Ti வந்து இருக்குது, நம்மளுக்கு 38,000க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. மேபி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகலாம், பட் இப்போ வரைக்கும் 38,000 தான் இருக்குது நம்மளுக்கு ப்ரைஸிங். அண்ட் AMDயோட 6700 XT 12GB வேரியண்ட் நம்மளுக்கு வந்து 33,000 to 34,000ல வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 4,000 to 5,000 இன்க்ரீஸில் வந்து இந்த 4060 Ti வந்து பிளேஸ் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். எதனால்னா இதோட ப்ரைஸிங் ஹையாக இருந்தால் கண்டிப்பாக நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் யாருக்குமே. பிகாஸ் ஒரு 10,000 ரூபாய் ஹையான ஒரு ப்ரைஸிங்கில் வாங்கக்கூடிய கார்டே இது கிடையாது. பட் ஒரு 4,000 5,000 ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக வந்து பெரிய சேஞ்ச் ஏற்பட போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் போனீங்கன்னா ஃப்யூச்சரில் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டாக இருக்கும் இதில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் சிஸ்டம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் அலோவ் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இப்போ அவைலபிளாக இருக்கிற 4060 Ti கார்டுக்கு போகலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க 3060யோட அதே பர்ஃபார்மன்ஸ், 3060 Tiயோட அதே பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் இந்த 4060 Ti கார்ட்லையும் எதிர்பார்க்க முடியும். இதான் நம்மளுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7600 கார்ட்ஸும் வந்து AMD சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த கார்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அதை பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.